ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர்மெலன் கேக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் தான் நல்லா ஸ்டிஃப் கேக்கான அளவுக்கு விற்பதி எடுத்தாச்சு. சுகர் சிரப்பில் லைட்டாக வாட்டர்மெலன் க்ரஷ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாட்டர்மெலன் க்ரஷ்ஷு லைட்டாக மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயராக வச்சு நம்ம ஐசிங் பண்ணலாம். உள்ள சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கேக் ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு ஒரு லேயராக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் க்ரஷ்ஷில் லைட்டாக ஒரு சின்ன புளிப்பு இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே ஐசிங் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் சேர்ந்து சூப்பராக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரம்கோட் தான் நம்ம கொடுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு க்ரம்கோட் கொடுத்து ஒரு ½ hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மீன் கோட்டும் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரல் ஜெல் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளான டிசைன் தான் இது. நான் வீட்டுக்காக தான் செஞ்சுருந்தேன். நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈவனாக எக்ஸ்ட்ராவாக இருக்க க்ரீமு எல்லாமே நம்ம எடுத்துடலாம். போர்டுமே நீட்டாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணி வச்சு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரையும் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நியூட்ரல் ஜெல் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நியூட்ரல் ஜெல்லுக்கு ½ டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஊற்றி கலர் எந்த கலர் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே ஐசிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். மற்றபடி நியூட்ரல் ஜெல்லில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுக்கு மேலே என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈவனாக வந்துடும். அவ்வளோதான். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.